எப்படி ஊழல் செஞ்சுட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது, எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது. துரைமுருகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக 50 வருஷம் அவருடைய அரசியல் எம்எல்ஏ போஸ்ட். நான் கிட்டத்தட்ட 45 வருஷமாக அவர் எப்படி இதில் தான் மாட்டிக்காமல் இருந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரமாதமான அது வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜிலலாம், ஸ்டான்ஃபோர்ட்லலாம் நீங்கள் வந்து ஒரு ஆய்வு கட்டுரையாக தான் நீங்கள் வைக்கணும். எப்படி ஊழல் செஞ்சுட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது, எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது, எப்படி இவ்வளவு மோசடி பண்ணிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது வந்து துரைமுருகனுடைய அந்த பாடம் இருக்கு இல்லையா, அந்த பாடம் வந்து ஆய்வு கட்டுரைக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் புக் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பண்ணின பிறகு கூட அவர் ஏன் பயப்படுறாரு? துரைமுருகன் எப்படியும் வெளியில் போக வைக்கணும் அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு பேச வச்சிங்க. எல்லாம் சீனியர் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். தேவையில்லாத ஒரு பேச்சு தான் அது. பட் எதுக்கு அவர் ஸ்டாலின் வந்து அவர் மேலேயும் கை வைக்க மாட்டேங்கிறாரு, கேஎன் நேரு மேலேயும் கை வைக்க மாட்டேங்கிறாரு? என்ன பயமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு சமயம் தன்னோட கட்சியை விட்டு கொடுக்காம இருக்காரு, தன்னோட கேபினெட்டை விட்டு கொடுக்கல. இல்லை, அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இவங்கள ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து குப்பை தொட்டியில் போட முடியும். ஆனால் அப்படி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சும்மா போக மாட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பகுதி வாக்குகளை எடுத்துக்கிட்டு தான் அவங்க போவாங்க. அது வந்து 2026 தேர்தலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போது முதல் குடும்பத்தினுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 2026 தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து மு.க. ஸ்டாலினுடைய முகம் முதன்மையாக இருக்கும். ஜெயிச்சிட்டார் சொன்னால், ஒரு வேளை ஜெயிச்சிட்டார்னா சரித்திரமே கிடையாது. அதே சரித்திரம் திருப்பியும் தான் நிகழப்போகிறது. புது சரித்திரம் படைக்கப் போவதில்லை. அப்படியே ஒரு வேளை ஜெயிச்சிட்டாலும் கூட உடனே அவர் பதவி விலகி தன்னுடைய மகனை தான் நாங்கள் வந்து உட்காந்து வைக்க போகிறார்.